ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போன்றது அந்த சம்மங்கின்னு ரொம்ப ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருந்தது. சரி, மாங்காய் சீசன் வந்துருச்சேன்னு ஒரு 20 ரூபாய்க்கு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு 2 மாங்காயில் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால முதல்ல 2 மாங்காயில் செஞ்சு பார்க்குறேன். அது ஒர்க் அவுட் ஆகி நல்லா இருந்து என் குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னா நான் இன்னொரு நாள் நிறைய மாங்காயில் செய்யலான் இருக்கேன். 2 மாங்காய் எடுத்து அது சொல்கிற மாதம் அவங்க இன்னொரு வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பீல் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. நானும் பீல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். கொட்டை நடுவில் இருந்துச்சு பார்த்தீங்களா? கொட்டை நடுவில் சின்ன கொட்டை தான் இருந்துச்சு. அதையும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் இதிலையே ஊறுகாய் போடலான்னு தான் நான் ஐடியா பண்ணியிருந்தேன். சரி, இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு இன்னொரு நாளைக்கு மாங்காய் வாங்கி ஊறுகாய் போட்டுக்கலாமேன்ட்டு இதை முதல்ல இன்றைக்கி லஞ்சுக்கு இதை மாதிரி பண்ணிட்டேன். தினமும் சாம்பார், ரசம், பொரியல் வைக்கிறதுக்கு இதை பண்ணி பார்ப்போமேன்னு. அப்புறம் மாங்காய் எடுத்துட்டு தேங்காவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் ஒரு தேங்காவில் அரை மூடி தான் எடுத்துக்கிட்டேன். 2 மாங்காய், 1 மூடி தேங்காய், அது மாதிரி தான் வச்சு நான் பண்ணிட்டேன். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை, அப்புறம் மாங்காய், தேங்காய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். அதை கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வரமிளகாய் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலான்னு எண்ணெயில் நல்லா போட்டு வறுத்துக்கிட்டேன். ஒரு 4 மிளகாய் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 2 தானே எடுத்துருக்கோம். இன்னும் நிறையா போட்டு அது உரப்பாயிடுச்சுன்னா சாப்பிட முடியாமல் போயிடும். அதுக்காக 4 மிளகாய் மட்டும் எடுத்துக்கிட்டேன், வரமிளகாய். இது காஷ்மீரி மிளகாய் தான். இதுவும் அது மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா? 4 மிளகாய் எடுத்து போட்டு மாங்காய், தேங்காய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை. சில இதில் வெங்காயமும் போட்டிருந்தாங்கன்னா நான் வெங்காயம் போடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறப்பாக அரைக்கணும்னு சொன்னாங்களா? வாங்க அரைச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அரைச்சி பார்த்தா ஃபஸ்ட் டைம் நல்லா அரைச்சிட்டேங்க குறப்பாக. அப்புறம் 2வது தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைப்போமேனு அரைச்ச கொடுமைக்கு இது மாதிரி குழன்னு போயிடுச்சு, சட்னி மாதிரி. சரி, என்ன பண்ணுறதுன்ட்டு அதையும் அப்படியே தாளித்து விட்டுலான்னு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அந்த சட்னி மாதிரி வந்துருச்சு. அதை அப்படியே தாளித்து விட்டேன். இதை பார்த்தா மற்றவங்களும் நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு கெட்டியாக. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால இது மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுதான் இது தடவை செஞ்சாவே இது மாதிரி ஏதாவது வந்துடும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்லா செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு செய்ய போய் அது வேறு ட்ரெஸ்ஸாக வந்துச்சுன்னு ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி லஞ்சுக்கு முடிஞ்சிருச்சு. பாருங்கள், வீடெல்லாம் கூட இன்னும் கூட்டலை, ஒன்றும் பண்ணலை. இனிமேல் தான் பண்ணணும். ஒரு 5 மணி போல் தான் பண்ணணும். சாப்பிட்டு தூங்கிட்டு இது மாதிரி நீங்கள் செஞ்சு அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். காரம் அதிகமாக ஒவ்வொரு டைம் நான் ஃபஸ்ட் டைம் எது செஞ்சாலும் அது நல்லா வராது. அதே மாதிரி தான் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், அது நல்லாவே வரல, பார்த்துக்கோங்க. நாளைக்கு திருப்பி நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 நாள் ஆகட்டும். 2 நாள் கழித்து திருப்பி ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரி, வடித்த சாதம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் துவையல். இதை சம்மங்கின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் சட்னி மாதிரி பண்ணி வச்சிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.